வணக்கம் ஆபிரகாம். அதாவது தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல தென் மாவட்டங்களுக்கு, குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த வாகனங்கள் மூலம் பயணித்து வருகின்றனர். இதனால் குறிப்பாக செங்கல்பட்டில் உள்ள பரனூர் அந்த சுங்கச்சாவடி மையத்தில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதாவது போக்குவரத்து நெரிசல் இந்த சுங்கச்சாவடியில் ஏற்பட்டால் உடனடியாக, அதாவது ஒரு 3 நிமிடத்துக்கு மேல் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் அந்த வாகனங்களை எந்த ஒரு கட்டணம் வசூலிக்கப்படாமல் அங்கு திறந்து விடப்பட வேண்டும். இதுதான் வழக்கமான செயல்பாட்டுக்கு உள்ளது. ஆனால் தற்போது அந்த சுங்கச்சாவடியில் இந்த கட்டாய கட்டண வசூல் ஈடுபட்டு வருவதால் தொடர்ந்து அங்கு ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. ஆபிரகாம், குறிப்பாக இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் அனைத்தும் மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. அந்த அமைச்சகமே நெடுஞ்சாலைகள் ஆணையம் மூலம் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் அடிப்படையில் சுங்க கட்டணங்கள் வசூலிக்க அனுமதி அளித்து வருகிறது. இந்தியா முழுவதும் அதாவது 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை என புதிய சாலைகள் போடப்பட்டு சுமார் 1.5 லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரை போடப்பட்டுள்ள இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் 1228 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆபிரகாம், தமிழ்நாட்டில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளிலும் வாகனங்கள் இலகுவாக கடக்க பாஸ்டாக் எனப்படும் அந்த டோக்கன் மூலம் அனைவருக்கும் பயன்படுத்தி வருகின்றன. குறிப்பாக டோல்கேட்டை மிக எளிமையாக கடக்கலாம் என மத்திய அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றன. இதனால் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் பல ஆண்டுகளாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கான சாலை பராமரிப்பு பணியோ குடித்தண்ணீர் வசதியோ என எதுவுமே இந்த வினாடி வரை காணப்படவில்லை. மேலும் டோல்கேட் அமைப்பதற்கான உரிமம் ஏற்கனவே காலாவதி ஆனதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த டோல்கேட் மூட வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஏற்கனவே தொடர் ஒரு போராட்டங்களை நடத்தி வந்தனர். ஆனால் இதுவரை அதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை மத்திய அரசு. இதே போல் பொதுவாக வாகனங்கள் டோல்கேட்டை கடக்க வேண்டும் என்றால் 10 வினாடிகளிலிருந்து முதல் 15 வினாடிகள் வரை நேரம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது அந்த சுங்க கட்டணம் சார்பில் அந்த கூறியிருந்தனால், இந்த நிலையிலே தற்போது சுங்கச்சாவடியில் வாகனம் கடக்க வேண்டும் என 20 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் காலம் தாமதம் ஏற்படுகிறது. ஆபிரகாம், அதாவது இந்த காலதாமதம் ஏற்படுவதை வாகன ஓட்டிகள் ஜீரணிக்க முடியவில்லை என்றும், அதனால்தான் டோல்கேட் ஊழியர்களுடன் தொடர்ந்து வாக்குவாதம் தற்போது செய்து வருகின்றனர். மேலும் சாலை விதிகளின்படி ஒரு வாகனம் சுங்கச்சாவடி கடப்பதில் 2 நிமிடம் தாமதம் ஏற்பட்டால் வாகனத்திற்கான கட்டணத்தில் இருந்து 2 மடங்கு வாகன ஓட்டிகளுக்கு வழங்க வேண்டும். ஆனால் தற்போது பெரும்பாலான நெடுஞ்சாலை சுங்க கட்டண மையங்கள் மத்திய அமைச்சர் பினாமியில் இயங்குவதால், குறிப்பாக தமிழகத்தில் பெரும்பாலான வாகனங்கள் சுங்கச்சாவடியில் இயங்குவதாலும் இந்த சுங்கச்சாவடியை கடக்குவதில் பெரும்பாலும் ஒரு பொதுமக்கள் அந்த வாகன ஓட்டிகள் ஒரு சிரமத்துக்குள்ளாகிறது. குறிப்பாக இந்த பரனூர் சுங்கச்சாவடியில் தொடர்ந்து இந்த பிரச்சனையான ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து ஒரு சிரமத்துக்குள்ளாகின்றது. தற்போது வரை ஆபிரகாம், இந்த வாகனங்களை கடக்கக்கூடிய, அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய இந்த வாகனங்கள் சுமார் 1 மணி நேரம் தாமதமாகிறது. குறிப்பாக ஒரு 3 கிலோமீட்டர் வரை இந்த வாகனம் அணிவகுத்து ஊர்ந்து செல்கிறது. ஆபிரகாம்.